செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் ரெடி ஆகிடுது. சுவாமிக்கு அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆடி வெள்ளி ஆடி கிருத்தியாக இருக்குது, அதனால் இதை பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் புதுசாக பார்க்கல அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடலாம், சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்மாயம் பண்ணுறதை பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அம்பாளுக்கு. அதுக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா சிகப்பாக வறுத்துக்கணும், சிகப்பாக இருக்கணும், நல்லா வாசனையும் வரும், ரொம்பவும் செவந்து போயிடக்கூடாது. அதுக்குன்னு வாசனை வரும், நல்லா நம்ம அப்போ எடுத்துட்டுலாங்க. கொஞ்சம் வந்தாட்டு அதே கப்பில் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பில் அரை கப் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இது ஒவ்வொன்றா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா எந்தளவுக்கு நைஸ் முடியுமோ அந்தளவுக்கு நைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சல்லடையை போட்டு சளிச்சு எடுத்துட்டு நைஸாக எடுத்துட்டு ஒவ்வொன்றா பண்ணலாம். நான் காட்டுறேன். வெல்லம் போட்டு பண்ணணும் காட்டுறேன். இதை முதல்ல வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சரிசி மூணையும் தனித்தனியாக வறுத்துட்டு காட்டுறேன். இதை பாருங்கள், இந்தளவுக்கு செவந்தால் போடும், ரொம்ப செவக்க வேண்டாம். நல்லா வாசனை அப்போ தீஞ்சு போயிடும். தீஞ்சு போனால் அப்புறம் நல்லாவே இருக்காது. இதில் பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்றாவே போட்டு தட்டில் போட்டு ஆற்றி ஆறினாட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தட்டில் ஒன்றாவே போட்டு நல்லா ஆறினாட்டு நாம் பவுட்ரு பண்ணி நான் பண்ணி காட்டேன். அதில் 1 கப்பு வெல்லம் போரும். நல்லா ஸ்வீட்டாக இருந்தால், கம்மியாக இருந்தால் நீங்கள் 1.25 ஸ்வீட் கம்மியாக இருந்தால் வெல்லத்தில் 1.25 கப் போட்டுக்கோங்க. வறுத்துட்டு காட்டேன். இதை எடுத்துட்டுலாம். இது போரும். இதுலேயே பச்சரிசி வறுத்தலாம். எல்லாமே 1/4 கப்பு பச்சரிசியும் பயத்தம்பருப்பும் உளுத்தம்பருப்பு மட்டும் 1 கப் அந்த எதில் எடுத்துக்கிறோமோ கப் போட்டோம்ல அதில் 1 ஃபுல்லாக. இதை வறுத்துட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சா போகிறோம். ரொம்ப செவப்பாக ஆகிட வேண்டாம். செவந்துருத்துன்னா இதாக ரொம்ப செவப்பாகிடுச்சுன்னா போர் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது 3 நல்லா ஆறட்டும். ஆறினாட்டு நான் பவுட்ரு பண்ணி சளிச்சு இதை பண்ணும்போது காட்டுறேன். நல்லா ஆறட்டும். ஆடி கிருத்தியாக இருக்குது, ஆடி வெள்ளியாக இருக்குதுன்னு கும்மாயத்துக்கு வருத்தம் இல்லையா, கொஞ்சம் ஆறினாட்டு பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த கப்பில் எடுத்துட்டோமோ இந்த கப்பில் 1 கப்பு உளுத்தம்பருப்பு, அரை கப் இதாக பயத்தம்பருப்பு, அரை கப் பச்சரிசி எடுத்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஆறினாட்டு. இப்போ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி விட்டு ஜலம் விட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன் வெல்லத்தை. இதை விட்டுடலாம். அதில் கரைச்சுட்டா போகும், பாகெல்லாம் வேண்டாம். இதை வடிகட்டி விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்பப்போ நம்ம அதை கப்பால் கிட்டத்தட்ட ஒரு கப்பே விடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், நெய். அதை அப்பப்போ விட்டுக்கலாம் தேவையானா. இதை நல்லா கலந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அப்படியே கலக்க உங்களுக்கு நல்லா அடிகனமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இப்போதைக்கு ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும், ஒட்டுக்கெல்லாம் விடக்கூடாது. 1 கப் நெய்யும். நீங்கள் அடி கனமான பாத்திரம் போட்டுட்டேன்னா அது வந்து உங்களுக்கு தீயவே தீயாது. ஃப்ளேம் வந்து அடுப்பு ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் 2 ஸ்பூன் விட்டுருங்க. இன்னும் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இன்னும் 2 ஸ்பூனில் ஒட்டாத வந்ததுன்னா போதும், அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா அப்படி பாண்டியில் ஒட்டாத வரணும். நீங்கள் உங்களுக்கு நெய் வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் கூட பாதி விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது பொன் குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்லாம், பெண்கள் எல்லாருக்குமே நல்லது. அதனால் வந்து இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து நம்ம இதை பண்ணுறோம் ஸ்பெஷலாக. இப்படி எப்போ உங்களுக்கு ரெடியாக எடுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கை நல்லா ஈரம் பண்ணிட்டு இப்படி தொட்டையெல்லாம் கையில் ஒட்டாத வரும். அப்போ நமக்கு ரெடியாக எடுத்து வெந்துருத்துன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூனு. இப்போ இது வெந்துருத்துன்னு நமக்கு நல்லா தெரியும். தண்ணி கையில் நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா சரியாயிடும். பாருங்க, இப்படி பாண்டியில் ஒட்டாதே வரும். திருப்பி விட்டோம்னா அப்படி பாண்டியில் ஒட்டாத அப்படியே வரும்.